சிறை இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக பார்த்து பழகின போலீஸ் ஸ்டோரி அப்படின்னாவே வெட்டு குத்து கொலை இப்படி பார்த்துக்கிட்டு இருந்த நமக்கு ஒரு யதார்த்தமான போலீஸ் ஸ்டோரியை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த படத்தில் விக்ரம் பிரபு ஒரு சாதாரணமான ஏஆரில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஏட்டா இருக்கார். ஸோ இவரோட 2 கான்ஸ்டபிள் சேர்ந்து வேலூரில் இருந்து ஒரு விசாரணை குற்றவாளியை சிவகங்கை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஆஜர்படுத்தணும். ஸோ அதனால் இவங்க அந்த விசாரணை கைதியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற அந்த விசாரணை கைதி இவங்கள்டிருந்து தப்பிச்சு போனாரா அப்படிங்கிறத மையமாக கொண்டு, ஏன் அந்த பையன் இவங்கள்டிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அழகான லவ் ஸ்டோரியையும் சொல்லி இந்த படத்தை ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பையன் இவங்களை விட்டு தப்பிச்சு ஓடிடுவானோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே நம்மளை படம் என்கேஜாகவே கொண்டு போயிருக்கு. படத்தில் இந்த பையன் இவங்கள்டிருந்து தப்பிச்சு போனானா இல்லை அந்த காதல் ஜோடி என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் படம் ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் விக்ரம் பிரபு ரொம்பவே அழகாக அவரோட யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே டானாக்காரன் அப்படிங்கிற படமும் இருகப்பற்று இப்படிங்கிற படங்கள்லாம் விக்ரம் பிரபு கதைக்கு தகுந்த நாயகனாக தான் நடிச்சிட்டு வர்றாரு. இந்த படத்துலேயும் கதை என்னமோ அதுக்காகவே அவர் தனியாக ஒரு ஹீரோ, எனக்கு இது வேணும், எனக்கு இந்த மாதிரி ஹீரோயிசம்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கதையில் என்ன தேவையோ அதுக்காக அவரோட உழைப்பை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி படத்தில் மற்ற கேரக்டர்ஸு அவர் கூட ட்ராவல் பண்ணுற 2 கான்ஸ்டபிள் கேரக்டராக இருக்கட்டும், படத்தில் வர எஸ்ஐ கேரக்டராக இருக்கட்டும், அந்த விசாரணை கைதி அப்படிங்கிற அந்த பையன் கேரக்டராக இருக்கட்டும், அவங்களோட அந்த லவ்வர் அப்படிங்கிற பொண்ணு, ஸோ இப்படி எல்லாருமே ரொம்ப அழகாக படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் ஏற்கனவே டானாக்காரன் அப்படின்னு விக்ரம் பிரபு வச்சு பெரிய ஹிட்டு கொடுத்த டைரக்டர் தான் இந்த படத்துக்கும் கதை எழுதியிருக்காரு. ஸோ அவர் ஆல்ரெடி ஏஆரில் இந்த மாதிரி இருந்தனால அவருக்கு இந்த படத்தோட லீகல் டேர்ம்ஸ்லாம் நிறையா தெரிஞ்சிருக்குது. அவர் வழக்கமாக நிறையா படங்களில் யூஸ் பண்ணாத பாஸ்போர்ட் அப்படிங்கிற வேர்ட்ஸையும், கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும், கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் எந்த மாதிரி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. வழக்கமான எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கிளைமேக்ஸ்லேருந்து மாறுபடுமா அப்படின்னும் ஒரு சஸ்பென்ஸையும் கொடுத்து படத்தில் ஒரு சீனியர் அதிகாரிகள்கிட்ட மாட்டிக்கிற ஜூனியர் போலீஸோட பிரச்சனைகளையும் அழகாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடைசியில் அந்த காதல் ஜோடி சேர்றாங்களா, அந்த பையன் மேலே எப்படி இந்த வழக்கு, இவங்கள்ட்ட இந்த பையன் தப்பிச்சு போனாரா அப்படின்னு இப்படி நிறையா விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன இந்த சிறை படம் ரொம்பவே நல்ல படமாக வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்க்க